எங்கே போயிட்டு வந்தாலும் என் முகத்தில் தான் நீங்கள் முழிக்கணுன்ற மாதிரி அப்பா ஓரெல்லாம் சுற்றி வந்தாலும் கடைசியில் இது முகத்தில் தாங்க முழிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தாலே பயமாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெளியில் முடித்தாலும் திரும்ப நைட்டுக்கு டின்னர் சமைக்கணுமே, முடியலடா சாமி. சிக்கன் சமைக்கலான்னு பார்த்தா பாத்திரம் ஜிங்க் நிறையா இருக்குது. என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணால் தான் அடுத்த வேலையே கிச்சனில் நான் வரும். ஏன்னா எனக்கு ஜிங்க்கு ரொம்ப சின்னது. அப்புறம் அடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு சிக்கன் வேலையை ஆரம்பித்தாச்சு. சிக்கன் வேலை முடிஞ்சாலும் இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் இதெல்லாம் பண்ணால் கூட கார்த்திகை மாதம் ஃபுல்லாக விளக்கு ஏற்றுன்னு சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி விளக்கு ஏற்றணும். அது நான் செய்யலைன்னா பாப்பா செய்வேன். பாப்பாக்கெலாம் இப்போயே பழக்கிடணும். எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வேலைங்களை இப்போயே இது நடக்குது என்னென்னு எப்படி பண்ணணுன்றத அறிமுகமாவது படுத்தி வைக்கணும். நாமளே எப்படி இருக்கோம், நம்ம பிள்ளைங்களாம் எப்படி இருக்குங்கன்னு தெரியல. சிக்கனுக்கு என்னங்க, வெங்காயம் தக்காளி தான். 2 சிக்கனா நான் 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 போடுவேன். பூண்டு 2 பூண்டு, 2 ஃபிங்கர் அளவுக்கு இஞ்சி. எல்லாம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சிருவேன். அதோட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சிருவேன் சேர்த்து. வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு வதக்கிட்டு அப்புறம் அரைச்சதெல்லாம் கொட்டுவேன். கொட்டிட்டு என்னது கொஞ்சம் பொமக்ரேனட் ஜூஸ் கொஞ்சம் நிற்கவே முடியலங்க. நாட பொமக்ரேனட் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே பார்த்துட்டு என்ன டயர்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. அதனால் அப்போ என்ன கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் குழம்பு தூள் போட்டுட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்ப்பேன். ஆச்சீஸில் நான் வச்சுருப்பேன் மோஸ்ட்லி. ஆச்சீஸில் சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சேர்ப்பேன். சேர்த்தனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே உள்ள சிக்கன்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது நம்ம ஊரில் மாதிரி. அந்த ஒரு மாதிரி இல்லைன்னா ஸ்மெல் வரும். அதனால் இந்த மாதிரி செய்வேன் நான். அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக செய்வேன். இது இப்படி மதியானம் லஞ்சு சமைச்சி வச்ச ரைஸ் அப்படியே இருந்தது. அதனால் இப்போ சிக்கனுக்கு வேறு வழியில். ஆனால் நைட்டு ரைஸ் சாப்பிட்றது சதன்னு இந்த குளிருக்கு ஒரு மாதிரி ஆகிடுதுங்க. வேறு வழியில் ரைஸ் வேஸ்ட்டாக போயிருமேனு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்.